ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டிருக்கிற இந்த ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. என்னோடய அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நான் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து உடம்பு சுற்றளவுலாம் அளவெடுத்து இந்த மாதிரி ஷோல்டர் லூஸ் இல்லாமல் ஆம்ஹோலில் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தைக்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட நமக்கு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் கழுத்தோட டிசைன் எதுவுமே மாறாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக தைச்சிருக்கேன். 38 சைஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த ஆம்ஹோல் பிரச்சனை வரும்ல, அதை மாதிரி உள்ளவங்க நான் சொல்லியிருக்கிற ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி தைங்க. ஃபிட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொடர்ந்து வீடியோக்குள்ளே எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இது கிராஸ் கட் ப்ளவுஸுக்கு இது என்னோடய சைஸு இப்போ தைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் லைனிங் கிளாத் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இது மெயின் கிளாத்து. இது வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரியான ப்ளவுஸ் கட்டிங். இது நம்ம கழுத்துக்கு வந்து அப்படியே இந்த டிசைன் அப்படியே வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை கழுத்து அகலமாக இருந்தால் அதை மட்டும் நம்ம தைக்கும்போது கரெக்ட் பண்ணி தைச்சிப்போம். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். நான் அப்படியே கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே நம்ம இந்த வீடியோவில் சேர்ந்தாப்பில் பார்த்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத் எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுத்ததாக வந்து எப்போவுமே நீங்கள் கிராஸ் கட் ப்ளவுஸோ இல்லை ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸோ எதுவாக இருந்தாலும் இப்போ பிகினர்ஸ் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் நேர் கட்டிங் ப்ளவுஸ் எடுத்துங்க எப்போவுமே. ஏன்னா அளவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கிராஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துங்க. சேம் இதே அளவு ப்ளவுஸை வச்சு நான் வந்து நார்மல் ப்ளவுஸ், அதாவது 2x2 கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தில் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அதே மாதிரி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு அதில் காட்டியிருப்பேன். அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நம்ம அளவு மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இப்போ மார்க்கர் வச்சு நம்ம இப்படி மார்க் பண்ணுறோம், அது வந்து அளவு ப்ளவுஸில் பதியும் போது கஸ்டமர் நம்மளை திட்ட மாட்டாங்களான்னு. இப்போ இந்த மார்க்கர் வந்து சும்மா இந்த பாருங்க இப்படி தேய்ச்சோம்னாலே போயிடும் நமக்கு. அது வந்து கரையாலாம் ஆகாது. ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கிற க்ரையான் மாதிரியான திங்ஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த கரை வந்து போகாது. நீங்கள் இதை மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னாலே போயிடும். ஸோ லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது அது ஈஸியாகவே போயிடும் நமக்கு. இப்போ நான் இது வந்து நேர்கட் ப்ளவுஸ் தான் நான் வந்து அளவுக்கு எடுத்திருக்கேன். உடம்போட சுற்றளவு மட்டும் நம்ம அளந்து எடுத்துக்கிட்டு மீதியை வந்து ப்ளவுஸ் வச்சு அப்படியே நான் கட் பண்ணி காட்டுறேன். உடம்போட சுற்றளவு ஒரு பக்கம் 9.25 இருக்குது. இந்த பக்கம் எனக்கு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது கரெக்டாக ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஹூக்கு ஃபஸ்ட்டு ஐ அதுக்கு நேராக வர அளவு, சைடு ஜாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஐ வரைக்கும், அதாவது ஐப்பட்டி வந்து விட்டுடணும், ஹூக் பட்டி பக்கம் சேர்த்து எடுத்துக்கணும். 9.25 இருக்குது. சேம் இதே பக்கம் இந்த பக்கம் வந்து நமக்கு 9.5 இன்ச் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஹூக்லேருந்து கரெக்டாக ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் லூஸ் இருந்தால் பரவாயில்ல. இது வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக உள்ள அளவு. எனக்கு கொஞ்சம் லூஸாகவே வேணும். இப்போ நான் வந்து என்னோட ரெண்டு பக்கமும் 9.5 ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே 9.25 இருக்குது. 9.5க்கு ஒரு பாயிண்ட் தான் ரெண்டு பக்கமும் கம்மியாக இருக்குது. அப்போ 9.5 நம்ம எடுத்துப்போம். 9.5ங்கும்போது இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு வந்து 38. நான் வந்து 1 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 39 இன்ச்சில் ப்ளவுஸ் வேணும். அதை வந்து எனக்கு இப்போ இந்த ப்ளவுஸில் ஆம்ஹோல் சுற்றளவுலாம் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த உடம்பு லூஸை வந்து நான் இந்த இடத்துல அதிகப்படுத்தாமல், அதாவது இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் உடம்பு சுற்றளவு மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டு ஆம்ஹோல் ரவுண்ட்லாம் நம்ம எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டான அளவு இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த நீட்டு இருக்குல்ல, இந்த டாட்டோட இறக்கம் எடுப்போம் பாருங்கள். கிராஸ் கட்டுக்கு எப்போவுமே ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸில் விட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம கிராஸ் கட்டிங்க்கு நீங்கள் அதை மாதிரி அளவெடுத்து தைச்சிங்கன்னா அந்த ப்ரெஸ்ட்டு சைஸ் வந்து நான் தைக்கும்போது காமிப்பேன். ஏன்னா அப்படி இழுத்து போடும்போது ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் கொடுத்து தைக்கும்போது நல்லா கச்சிதமாக இருக்கும். எங்கேயும் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டுலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அது வந்து கட்டிங்கில் நான் காட்டுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஆம்ஹோல் ரவுண்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம எப்போவுமே இந்த ரவுண்டு கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டோட இந்த ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு கரெக்டாக இருந்தாச்சுனாலே ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த ஆம்ஹோல் ரவுண்டு கேட்கறனால நம்ம இப்போயே நான் அளந்து காட்டிடுறேன். கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து டேப் இது மாதிரி அதோட ரவுண்ட்லேயே அப்படியே வச்சுட்டு கரெக்டாக அந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் நமக்கு 8.25 இருக்குது. எனக்கு இது ஆம்ஹோல் ரவுண்டெலாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம மாற்றவே வேணாம். ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எனக்கு 8.25 தான். உடம்போட சுற்றளவில் மட்டும் கொஞ்சம் லூஸ் வர மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணிப்போம். இப்போ இந்த 1 மீட்டர் கிளாத்து, இப்போ இது மாதிரி பியூர் காட்டன் தான் இது. ஒருவேளை ரொம்ப சுருங்குற மாதிரி கிளாத்து அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லா வந்து நனைச்சிட்டு நீங்கள் அயன் பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம். ப்ளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான், ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். அதாவது மடிப்பு பாகம் நம்ம பக்கமும், இதை மாதிரி ஓப்பன் சைடு நான் இந்த குறுக்கு பீஸில் தான் மடிச்சிருக்கேன். கரபாகம் வரும்ல, அதை இப்படி மடித்து ஆப்போசிட்டில் எடுத்துக்குவோம். ஃபோல்டிங் வந்து மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கணும். எப்போவுமே ப்ளவுஸில் முதுகு பக்கம் வச்சு கட் பண்ணும்போது ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும்.
சுருக்கம் இல்லாமல் நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கலாம். கீழ் பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா மார்க் பண்ணிவிட்டு அந்த அந்த பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு கொஞ்சமாக வந்து கிராஸ் இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பீஸ் வந்து இல்லை, ரெண்டுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து மார்க்லாம் பண்ணல, அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இடுப்பு பக்கம் வந்து நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நமக்கு பார்டர் கிளாத் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து 2 இன்ச்லாம் கிளாத் விட வேணாம். 1 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிப்போம். இப்போ இதுவே வந்து நீங்கள் பூனம் கிளாத்து சாதா கிரேப் சில்க்லாம் கட் பண்ணுறீங்கன்னா 2 இன்ச்சு கொடுத்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி மடித்து தைப்போமோ அதை மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். இது வந்து பார்டர் கிளாத் இருக்கனால 1 இன்ச்சு மட்டும் நம்ம அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக இடுப்போட இறக்கம் எடுத்துப்போம். இப்படி டாட்டுக்கிட்ட பிடிச்சிங்க. டாட்டுக்கு நேராக பிடிச்சாலும் சரி, தள்ளி பிடிச்சாலும் சரி. டாட்டுக்கிட்ட பிடிக்கும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் உள்ளடங்க போகிற மாதிரி இருக்கும். டாட்டுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு இப்படி மடிச்சிங்க. ஷோல்டரோட சென்டர் மடிச்சிங்க. அப்படியே இது மாதிரி இந்த மார்ஜினில் வைங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து ரேடி அளவு மார்க் பண்ணிப்போம். எனக்கு இடுப்பு இறக்கம்லாம் இது போதும். இடுப்பு இறக்கம் வந்து எனக்கு இது போதும், அதனால் இதே அளவு வச்சுக்கிறேன். இப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ரெடி அளவு 14.75 இருக்குது. மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுப்போம். மொத்தமாக கீழே வரைக்கும் உள்ள அளவு 16 இன்ச்சு இருக்குது. இதை மாதிரி கொஞ்சம் தூரமாக தள்ளி இந்த மாதிரி ஒரு 2 மார்க் வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிக்கிட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் வரையணும். அதுக்கு ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மார்ஜின் வரைஞ்சிக்கலாம். இப்போ கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. இப்போ ஒரு ஹூக் பட்டி ஜாயின் பண்ணோம்னா அந்த இடம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வைங்க. கழுத்தோட அகலத்தை இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிங்க. எங்கேயும் வந்து வளைக்கலாம் வேணாம். ஃபஸ்ட்டு இப்படி ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணிப்போம். தையலுக்கு சேர்க்கல, ரெடி அளவு மட்டும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டேப்பால் அளந்து பார்ப்போம். 2.25 இன்ச்சு இருக்குது. நான் 2.5 இன்ச்சு, 1/4 இன்ச்சு போதும் எப்போவுமே கழுத்துக்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு. 2.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு இருக்குது. 5.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு 5.25 ஒரு பாயிண்ட்டாக இங்கே மார்க் பண்ணிப்போம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட 1/2 இன்ச்சு விடுங்க. நெக்கு ஜாயின் பண்ணுற இடத்துக்கு 1/4 இன்ச்சு உள் பக்கம் இந்த பக்கம் மார்க் பண்ணுங்கள். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நெக்கோட இறக்கம் வந்து நான் இதில் மார்க் பண்ண போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நமக்கு டிசைன் நெக் இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைக்கணும்னா ஏற்கனவே நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வரப்போ நெக்கு வந்து அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து கட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் எடுத்துக்கலாம். இறக்கம் வந்து நான் அதில் டிசைனில் என்ன இறக்கம் இருக்கோ அதையே வச்சுக்க போகிறேன். அதனால் இந்த நெக் சைடு வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ ஆம்ஹோல் இறக்கம் இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட் எடுத்துங்க. இப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி கீழே மார்ஜினில் இது எந்த இடம்னா இந்த ஹூக் பட்டியை இப்படி கூட வச்சுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு கீழ்ப்பக்கம் ஒரு பக்கத்தோட இடுப்பு அளவு வைங்க. இதுக்கு நேராக வந்து ஆம்ஹோல் கிட்ட மார்க் பண்ணிக்கங்க. கரெக்டாக ரெடி அளவும் மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மேலே தையலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துப்போம். 16 இன்ச்சு முன்னாடி இருந்துச்சுல அதே அளவு இங்கே வச்சு பார்த்துட்டு பார்க்கும்போது 5.25 ஒரு பாயிண்ட் இருக்குது ஆம்ஹோல் இறக்கம். ஸோ இந்த இடத்துக்கிட்டே நம்ம 5.25 ஒரு பாயிண்ட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு, முக்கியமாக இந்த இடத்துல கவனிங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து இதை வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு கரெக்டான அளவு 5.25 ஒரு பாயிண்ட் இது மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ முக்கியமாக நான் என்ன ஒரு விஷயம் சொன்னேன்னா, இப்போ கிராஸ் கட்டிங்கில் ஸ்லீவ் வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் மேலே ஏறி இந்த ஷேப் வந்து உள்ளே தள்ளி வருதில்ல, அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு இந்த கார்னர் வந்து இங்கே 5.25 அதே 5.25 தானே வச்சோம். இந்த 5.25 பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருந்து இப்படி மார்க் பண்ணிங்க.
இந்த ஒரு அளவு மட்டும்தான் நம்ம மாற்றிக்க போகிறோம். இது கிராஸ் கட்டிங்க்கு நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரவங்களுக்கு இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இந்த கார்னர் எப்போவும் இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச் வைப்போம் இல்லைங்களா, இப்போ 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச் தேவையில்ல, 1.25 போதும் இந்த அளவுக்கு. இப்போ இந்த 1.25 மார்க் பண்ணிட்டோம்ல, இப்போ இதுக்கும் உள்ள உயரம் 5.25 இருக்குல்ல, அதில் சென்டர் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம உடம்போட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 9.25ன்னு பக்கத்தில் ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே தையல் விட்டுக்கிறேன். ஏன்னா சைடு பிசுறு தெரியாமல் தைக்கணும். அதுக்காக இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே நான் வந்து பிசுறு எங்கேயுமே இருக்காது. சைடு ஜாயிண்ட்டு ஆம்ஹோல் ரவுண்டு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் மூட்டிட்டு உள்பக்கம் ஜாயின் பண்ணியிருப்பேன். இதை மாதிரி ஜரி கிளாத் வந்து அது இதை மாதிரி மெத்தடில் நம்ம தைக்கும்போது உடம்புல வந்து குத்தாமல் இருக்கும். இப்போ அந்த ப்ளவுஸ் இதோட ப்ளவுஸ் வந்து நமக்கு அதை மாதிரி பிரச்சனை இல்லை. ஆம்ஹோல் ரவுண்டில் நார்மலாகவே மூட்டிக்கலாம். ஸோ இதை மாதிரி சைடு பிசுறு தெரியாமல் நம்ம ஜாயின் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு விடுவோம்ல, அதுக்கு பதிலாக 2.25 கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே உடம்பு சுற்றளவு இங்கே 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது 3ஐயும் கனெக்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கணும். கையால் வரைய முடிஞ்சாலும் வரைஞ்சிக்கங்க, இல்லையா இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த ஆம்ஹோல் ரவுண்டு 8.25 எடுத்தோம்ல, அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். இங்கே வந்து நமக்கு தையல் வர வேண்டிய இடம், இதை வந்து மார்க் பண்ணிங்க. நம்ம தையலுக்கு வெளியில் தான் ப்ளவுஸில் வந்து ரவுண்டு வந்து எடுத்தோம். ஸோ நமக்கு இந்த ரெடி அளவு தைச்சதுக்கு அப்புறம் எங்கே வருமோ அந்த இடத்துல 8.25 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டருக்கு ஜாயிண்ட்டுக்குள்ள இடத்த விட்டுருவோம். இப்போ இந்த தையலில் தான் நீங்கள் அளந்து பார்க்கணும். இங்கே நீங்கள் அளக்கும்போது கம்மியாக தான் வரும். இங்கே கம்மியாக இருக்குன்னு நீங்கள் 8.25 இங்கேயே கட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆம்ஹோல் லூஸ் வரும். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து சுருக்கமாக ஆம்ஹோல் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. ஆம்ஹோல் ஃபிட்டிங் கரெக்டாக இல்லைனாலே ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல தைச்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த இடம் வருமோ அந்த இடத்துல அந்த 8.25 வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள். எனக்கு கரெக்டாக வருது 8.25. தைச்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல 8.25 கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ மொத்தமாக இங்கே உள்ள அளவு என்னன்னு ஆம்ஹோல் கிட்ட இந்த ஒரு கரெக்ஷன் பண்ணிங்க. அப்போ தான் ஸ்லீவ் வந்து ப்ளவுஸ் மேலே ஏறுற ப்ராப்ளம் கிராஸ் கட்டிங் தைக்கும்போது நமக்கு வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொத்தமாக 12 இன்ச் இருக்குது. கீழேயும் அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நமக்கு தையல் வர வேண்டிய இடம். நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி மட்டும் இப்போ எடுத்துப்போம். இங்கே நம்ம ஷேப் கொடுக்கறதுனால நம்ம இங்கேருந்தே கட் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து எனக்கு கேமராவில் வந்து அப்படி இருக்கிறனால நான் அப்படி கிளாத்தை வந்து திருப்புறேன். மேக்ஸிமம் நீங்கள் வீட்டில் கட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கிளாத்தை வந்து நகர்த்தாதீங்க. எனக்கு இப்போ வேறு வழி இல்லாதனால நான் வந்து திருப்பிக்கிறேன். ஏன்னா என்னால் சுற்றி வர முடியாது, நிழல் அடிக்கும், அதனால் கிளாத்தை வந்து நான் திருப்பிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். முக்கியமாக ஷோல்டர் கரெக்டான ரெடி அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உடம்போட சுற்றளவு ஜாயிண்ட் எங்கே வருமோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இடுப்பு பக்கம் அடிச்சு தைக்க வேண்டிய இடத்துக்கிட்ட மார்க் பண்ணிக்கங்க. நெக்கு மட்டும் நம்ம இப்போ ஷோல்டர் அகலத்தை மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இறக்கமும் டிசைனாக எதுவுமே நம்ம மார்க் பண்ணல, எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கிராஸ் கட்டிங் அப்படியே வந்து கட் பண்ண மீதி இடத்துல வந்து இந்த மாதிரி கிளாத் வரும். இப்படி எடுத்து போட்டுக்கிறேன். சேம் அதே தான், ஃபோல்டிங் நம்ம பக்கமும் கரபாகம் ஆப்போசிட்லேயும் வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த கிளாத்தை இப்படி இழுத்தோம்னா தெரியும் நமக்கு இதுதான் கிராஸ். இப்போ இந்த பேக் பீஸ் வந்து நம்ம இந்த பொசிஷனில் தான் போடணும். இதே இப்படி இழுத்திங்கனாலும் உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட் நீளாது. இப்போ வந்து நம்ம இது மாதிரி கிளாத்தை எடுத்துக்குவோம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணோம்ல, அதை அப்படியே
அதாவது இந்த கரபாகத்தில் தான், இந்த கரபாகம் ஆப்போசிட்டில் இருக்கும்போது தான் நம்ம ஆம்கோல் கட் பண்ணியிருக்கோம். சேம் அதே கரபாகம் பக்கமே நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் ஆம்கோல் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொசிஷனில் தான் நமக்கு கிராஸு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத் அது மாதிரி போட்டுக்கிட்டோம். இப்போ இதை மாதிரி போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். இதுதான் நமக்கு கரெக்டான ஷோல்டர் அளவு. இந்த பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சில நேரம் நமக்கு கரெக்டாகவே இருக்கும். சப்போஸ் ஒரு வேளை நம்ம இங்கே டாட்லாம் பிடிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் ஆகிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம விடுறது. மேக்ஸிமம் அது வந்து தேவைப்படாது. நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள், அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு இடுப்போட இறக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு இந்த கழுத்தாகலாம் கரெக்டாக வரும். இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல கழுத்தாகலாம், அந்த இடத்துக்கிட்ட இது மாதிரி போட்டுங்க. அவ்வளோதான், நமக்கு இதை எடுத்துடலாம். ஸோ நமக்கு ஆம்கோல் ரவுண்டு எல்லாமே வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ சேம் அதே தான் ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்து எடுக்கிறதுக்கு ப்ளவுஸ் இது மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனே எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வைங்க. இதுலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளிக்கலாம். கழுத்து ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்தையும் மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட வெளிப்பக்கம் வச்சுருக்கனால கரெக்டாக அந்த தையலுக்குள்ள இடம் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டு ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் வச்சுங்க. வச்சுட்டு இப்படியே கழுத்து ஷேப் எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சு, அதாவது ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி இது பெல்ட்டு ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்லேருந்து 1.25 இன்ச்சு வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து கழுத்து ஜாயின் பண்ணுற இடம். இப்போ இதுக்கும் இல்லை ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இதில் வந்து ஷோல்டர் அகலம் 2.25 இன்ச்சு இருக்குது. அது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. மீதி வந்து நமக்கு ஷோல்டரு, அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடம். இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இப்போ இதில் 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிங்க. 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இதில் 1 இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட்லேருந்து, அதாவது கழுத்து ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிங்க. அதுக்கு நேராக தான் நம்ம இந்த டாட் லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ ப்ளவுஸோட உள் சைடு இது மாதிரி எடுத்திருக்கேன். இந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, கீழே கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற கோட்டில் வச்சுக்கணும். கிளாத் வந்து நான் பிசுறு தெரியாமல் தைச்சிருக்கேன். மேலே இது வரைக்கும் நமக்கு கிளாத் வந்து இருக்கும். கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்ஜின் இருக்குது பாருங்கள், கீழே உள்ள கோடு அதில் வச்சுட்டு இப்போ அதுக்கு நேராக அது மாதிரி மொத்தமாக மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். இது எப்படியே வெளிப்பக்கம் வேணாலும் இப்படி கரெக்டாக டாட்டை பிடிச்சிட்டு இப்படி பரட்டிங்க. சேம் அதே தான், கீழே உள்ள கோட்டில் ஜாயிண்ட் வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு இது வந்து கரெக்டான அளவு. அதுலேருந்து தையலுக்குள்ள அளவை சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ உயரம் பார்த்துக்கலாம். 13.5 இன்ச்சு இருக்குது நமக்கு இந்த ஃப்ரண்ட் உயரம். தையலுக்குள்ள அளவு மொத்த இறக்கம் 13ன்னு வரும். தையலோடு சேர்த்து 13.5 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 6 இன்ச்சு. 6 இன்ச்சில் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக அது மாதிரி லைன் வரைஞ்சிங்க. இங்கே நமக்கு 2.5 இன்ச்சு எடுத்தோம்ல, கரெக்டாக இருக்குது. லைட்டாக நான் வந்து வெளியில் ஷேப் கொடுத்துக்கிறேன். இங்கே ஷேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் கட்டிங்கில் மட்டும் நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்காது. நேர் கட்டிங்க்கு தேவைப்படாது. கிராஸ் கட்டிங்கில் மட்டும் நீங்கள் நெக் ஷேப் வரையும் போது இந்த பக்கம் கரெக்டாக அந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இப்படி கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச்சு, இங்கே 11.25 இருக்குது. இங்கே 13.5, இங்கே 11.25 இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி எடுத்திருக்கோம்? 11.25, 12.25, 13. மொத்தமாக 1.25 இன்ச்சு நம்ம இந்த மெயின் அளவுக்கும் ஃப்ரண்ட் அளவுக்கும் 1.25 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த கிராஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பேக்கில் அப்படியே ஆம்கோல் கிட்ட 5.25ன்னு வச்சுங்க. 13.5லேருந்து 12.5 இன்ச்சுன்னு 1 இன்ச்சு கம்மி பண்ணி பேக்கில் உள்ள அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃப்ரண்ட் அளவு இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ நமக்கு இதுதான் கிராஸோட அளவு. இப்போ எனக்கு வந்து இந்த உயரம் வந்து 3 இன்ச் வேணும்.
அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் மட்டும் என்ன அளவு இருக்குன்னு பார்த்துப்போம். ஐப்பட்டி பக்கம் விட்டுட்டு 2.25 வேணும் எனக்கு. இப்போ இங்கே ஊப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே 2.25 மார்க் பண்ணிப்போம். இதுக்கும் உள்ள அளவு 2.25. அப்போ மீதி இருக்கிற இடம் வந்து நமக்கு டாட் பிடிக்க வேண்டிய அளவு 1.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு டாட்டோட அகலம் பிடிச்சிக்க வேண்டியது தான். இப்போ இதோட உயரம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அப்போ வந்து 2.5 இன்ச்சு. அப்போ மிட் பாயிண்ட் என்ன அளவில் வருதுன்னா 10 இன்ச்சில் வருது. கரெக்டாக கீழே உள்ள கோட்லேருந்து வச்சு பார்க்கும்போது மிட் பாயிண்ட் வந்து எனக்கு 10 இன்ச்சில் வருது. இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்ல. இங்கே மட்டும் உள்பக்கத்துலேருந்து கொஞ்சம் தள்ளிக்கலாம். இல்லை நல்ல எண்ணெய் கப் ஷேப் எடுப்பாக வேணும்னா இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு வெளியிலேருந்து இப்படி கிராஸாக கொண்டு போகலாம். எனக்கு அது தேவையில்லை, இது கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இப்படியே கொடுத்துக்கிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் டாட்டு. இது ஓரளவுக்கு நம்ம இதுக்கெலாம் நீங்கள் டேப்பே தேவையில்லை. இதுக்கும் வர, அதாவது நெக்கு வந்து ஒரு சிலர் வந்து 4.5 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கீழே இருந்து இந்த சென்டர் வந்து கணக்கு பண்ணிக்கிங்க. இது வந்து ஓரளவுக்கு நெக்கு இறக்கமாக இருக்குது. ஸோ இந்த சென்டருக்குள்ளே உள்ள அளவு வந்து நமக்கு ஒரு 5.5 5.25 தான் வருது. அப்படிங்கும்போது நீங்கள் இது கீழேருந்து ஒரு 2.25, கீழேருந்து பார்க்கும்போது ஒரு 2.25 3 இன்ச்சுக்குள்ளே இந்த சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக நம்ம இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த டாட்டுக்கும் 1.25 இன்ச்சு கேப் இருக்குது. இந்த டாட்டுக்கும் 2 இன்ச்சு கேப் இருக்குது. மேக்ஸிமம் இந்த அளவு வந்து எல்லா 40 42 எல்லா அளவுக்குமே வந்து இந்த கேப் வந்து போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே தள்ளிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி உள்ள குடஞ்சி கட் பண்ணிக்கணும். இது வந்து உடம்பு சுற்றளவோட ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பீஸ் நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. பெல்ட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 2.25 இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இது ரெடி அளவுனால 3.5 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தையலுக்கு சேர்த்து கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மட்டும் இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் டாட் மார்க் பண்ணியிருந்தோமோ அதை இந்த மாதிரி கட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் போர்ஷனும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து அளந்து பார்க்கணுன்னு தேவையில்லை. பேக்குக்கு ஈக்குவலாக நம்ம ஃப்ரண்ட் வந்து சரி பண்ணி தான் தைக்க போகிறோம். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஆம் ஹோல் வளைவு வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸில் எல்போ ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ண போகிறேன். கிளாத்தை வந்து இந்த மாதிரி நாலாக ஃபோல்டிங் பண்ணிக்கங்க. கீழே வந்து நேராக இருக்கிற மாதிரி, கீழே நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஜரி கிளாத்துக்கு இந்த மாதிரி பார்டர் பெருசாக உள்ள ப்ளவுஸ்க்கு எல்போ ஸ்லீவ் போட்டால் நல்லாயிருக்கும். கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம இந்த மாதிரி கிளாத் விட்டுக்கலாம். ஸ்லீவ் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி பார்டர் கிளாத்தில் ஜாயின் பண்ண போகிறோன்னா 1/2 இன்ச்சு தாராளமாக போதும். எனக்கு ஸ்லீவோட இறக்கம் வந்து ஏடி அளவு எனக்கு 10 இன்ச்சு வேணும். 1/2 இன்ச்சு கீழே தையலுக்கும் 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கும் 11 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 11 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. அடிக்கை இறக்கம் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் எனக்கு. இப்போ நான் அந்த பேக் சைடு அந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் ரவுண்டு எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துங்க, ரொம்ப கரெக்டாக வரும். இந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக டேப்பை வச்சுட்டு சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு 7 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்படியே ரவுண்டு நான் வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன். எப்போவுமே எல்போ ஸ்லீவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 3.25 3 தான் வைக்கிறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு கீழே இறக்கி தள்ளி இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஆம்ஹோல் ரவுண்டில் ஃபிட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ நமக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். நான் தைக்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்லீவ் வந்து இந்த ரவுண்டு எடுத்துருக்கிறது கரெக்டான அளவில்
அது பொருந்துதா இல்லையாங்கிறது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு அப்போ தான் நல்லா புரியும். நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு வந்து இந்த அளவில் கட் பண்ணியிருக்கோம். நம்ம பேக் பீஸை வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம சரியான அளவு ஆம் ஹோல் வந்திருக்காங்கிறத அப்படியே ஓரளவுக்கு குத்து மதிப்பாக அப்படியே பார்க்குறேன், நான் அளந்து காட்டுறேன். இந்த ரவுண்டுக்கும் இந்த இந்த கிளாத்தை இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்துருங்க. கரெக்டாக, ரொம்ப கரெக்டாக இருக்குது நமக்கு. இந்த அளவு கொஞ்சம் கூட இருக்கணும். நம்ம ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸ்லீவ் ரவுண்டு இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவு ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மெயின் கிளாத்தெல்லாம் இந்த லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிப்போம். பெல்ட் கிளாத் வந்து நான் வந்து சாதாரணமாக அப்படியே வந்து இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். மெயின் கிளாத்தில் பெல்ட் வந்து தச்சுட்டு எப்படி ப்ளவுஸுக்கு ஈக்குவலாக நம்ம கட் பண்ணிக்கலாங்கிறத தொடர்ந்து நான் சொல்கிறேன் வீடியோவில். இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கிளாத் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஷோல்டர் அகலம் மட்டும் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதை தைக்கும் போது சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்டோனும் இருக்குது பாருங்கள், அது 2 கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கணும். கழுத்தோட இறக்கம் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதோட டிசைன் வந்து மாறிடும். அதனால் நம்ம இறக்கம் வந்து நான் இதில் இறக்குற இறக்கத்தை அப்படியே வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம அப்படியே பேக் போர்ஷனை கட் பண்ணோம்னா அதை எடுத்து இது மாதிரி வச்சுக்குவோம். ஓரளவுக்கு எனக்கு இந்த ஸ்டோன் இது ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் வந்து ஸ்டோனில் அடிப்படாது அந்தளவுக்கு கிளாத் இது மாதிரி வச்சுட்டு இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கிளாத் வந்து அதிகமாகவே இட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வேளை நமக்கு இந்த கழுத்து அகலம் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. வந்து நம்ம குறுக்கி தைக்கணும். அப்போ இங்கே வந்து குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தூரமாக இது மாதிரி தள்ளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ மெயின் கிளாத்லேயும் நம்ம அதே கிராஸில் தான் கிளாத் வந்து கட் பண்ணணும். லைனிங்கில் வந்து கிராஸ்லேயும் மெயின் கிளாத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணிடாதீங்க. எப்போவுமே 2 கிளாத்துமே நம்ம அதே பொசிஷனில் கட் பண்ணும்போது தான் நமக்கு கிராஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். சேம் அதே தான், இந்த நீட்டு தான் நமக்கு கிராஸு. கிளாத்தை வந்து இழுத்து பார்த்தாலே தெரியும், இதுதான் நமக்கு கிராஸு. ஸோ அதே மாதிரி இந்த பிசுறு பாகம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம இந்த பொசிஷனில் தான் போட்டு கட் பண்ணிக்கணும். லைனிங் கிளாத் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் மெயின் கிளாத்தும். இப்போ வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிராஸில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததான் வந்து ஸ்லீவ். நம்ம மாங்காய் டிசைன் வந்து நமக்கு 2 ஸ்லீவுக்கும் இருக்குது. இது சென்டர் மார்க் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஒரு ஸ்லீவுக்கு கரெக்டான அளவில் வரும். இதை வந்து நம்ம ரைட் ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இடத்துல கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வருது. அதை வந்து லெஃப்ட் ஸ்லீவுக்கு வர மாதிரி நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு ரைட் ஸ்லீவ் வர மாதிரி வச்சுப்போம்.
இந்த ஜாயிண்ட் போடுறது வந்து லெஃப்ட் ஸ்லீவ் போகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த பீஸு கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கு வந்து 2-3 இடத்துல ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். இந்த இருக்கிற பார்டரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதுக்கு கிளாத் வந்து நம்ம ஜாயின் போடணும். இந்த ஒரு பீஸு இந்த ஒரு பீஸ் கீழ் பக்கம் வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டு ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸ்லீவுக்கு வந்து ஒரு ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் அதை ரைட் ஸ்லீவ் வர மாதிரி தைச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னும் இந்த அளவுக்கு கிளாத் இருக்குது நமக்கு. இது வந்து பெல்ட் கிளாத்துக்கு நமக்கு தாராளமாக போதும். உள்பக்கம் திக்னஸ்க்கு வேணால் வேறு கிளாத்து கூட நம்ம இடையில கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இது பெல்ட் கிளாத்துக்கு எடுத்து வச்சுப்போம். இடையில என்ன திக்னஸ் வேணும்னா நமக்கு இது எல்லாமே நமக்கு ஏன்னா ஸ்லீவுக்குலாம் ஜாயிண்ட் இருக்கனால எந்த கிளாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், எல்லாமே இருக்கட்டும். இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கட் பண்ணிட்டோம். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம். வாங்க இப்படி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளவுஸில் பேக் பீஸ் தான் தைச்சி எடுத்துக்க போகிறோம். பிகினர்ஸுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். நீங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிட்டு அப்புறமா பேக் பீஸ் தைச்சிங்கன்னா உங்களுக்கு சைடு வந்து அப் அண்ட் டவுன் வரவே வராது. இப்போ வந்து இப்போ மெயின் கிளாத்தை 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மெயினான அளவு 2.5 இன்ச்சு நம்ம கழுத்து அகலம் இருக்குல்ல அதை மார்க் பண்ணிவிட்டு மீதி எக்ஸஸாக எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை இது மாதிரி இப்படி வளைவாக வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு தையல் வந்து ஓட்டி எடுத்துப்போம். ஏன்னா கழுத்து அகலம் இது அதிகமாக இருக்குது. அப்படியே வச்சு தைச்சிட்டோம்னா கழுத்து வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் சரியான அளவு கழுத்து அகலத்தை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பீஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ வந்து கீழ்ப்பக்கம் நம்ம ஏன்னா சென்டரில் வந்து நம்ம தையல் ஓட்டிட்டோம், கீழே வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கும் கிளாத்து. அதனால் கீழ்ப்பக்கம் சென்டரில் ஒரு பின் போட்டுருங்க. அதே மாதிரி மெயின் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் நெக்கோட சென்டர் இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வந்து ஒரு தையல் போட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம்னா கிளாத் வந்து எங்கேயும் நகராது. அதனால் அது மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் வந்து சென்டரில் போட்டு எடுத்துப்போம். இப்போ கீழ்ப்பக்கம் இன்னும் 2 சைடு இருக்குல்ல, அதுலேயும் இதை மாதிரி கரெக்டாக நேராக எடுத்து வச்சுக்கிட்டு பின் போட்டுருங்க. தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பின் போட்டுட்டோம்னா நான் தைக்கும்போது நமக்கு கிளாத் வந்து விலகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத் பக்கமாக திருப்பி பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து எனக்கு கரெக்டாக நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதனால் நான் என்ன செய்கிறேன், லைனிங் கிளாத் பக்கமாகவே வச்சு சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கிட்டேன்னா டபுள் ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஸ்டோனில் வந்து அந்த ஃபுட்டு வந்து அடிப்படும். அதனால் சிங்கிள் ஃபுட் வந்து மாற்றிக்கிட்டு நான் வந்து மெதுவாக தையல் போடணும். டிசைன் வந்து நமக்கு ஸ்டோன் அப்படிங்கிறனால கொஞ்சம் முன்ன பின்ன நகர்ந்தாலும் அடிபட்டுரும். ஸோ அந்த வசம் கரெக்டான ஃபுட்டாக எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து மெதுவாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு லைனிங் கிளாத் திக்காக இருக்குது வெளியில் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயின் கிளாத் மேலே வெளிப்பக்கமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் மேலே வச்சுட்டு தையல் போடுங்க. அப்போ வந்து நமக்கு அது வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ எனக்கு லைனிங் கிளாத் மெலிசாக இருக்குது, வெளிப்பக்கம் நல்லா தெரியுது. அதனால் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அது மேலே அப்படியே தையல் போட்டுக்கிறேன். இதுவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி கிளாத்தாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தைக்க முடியும். இது ஸ்டோன் கிளாத் ஸ்டோன் டிசைன் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக தைக்கணும். 2 பக்கமும் கழுத்தகலம் நமக்கு மாறாமல் நான் வந்து தைச்சி எடுத்துட்டேன். கழுத்தகலம் மாறாமல் இருக்கிறப்ப நமக்கு ஷோல்டர் ஃபால் வந்து கண்டிப்பாக வராது. சும்மா ரஃப்பாக வந்து நான் அது மாதிரி எக்ஸஸான கிளாத்தை நல்லா 1 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மாதிரி 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு கேப் விட்டு விட்டு எந்தெந்த இடத்துலலாம் அந்த ரவுண்ட் கார்னர் வருது, அப்புறம் வந்து ஒட்டி இது மாதிரி இந்த கார்னர் ஷேப்பு, அப்புறம் அந்த பெண்டாகி வளைவாக வர இடம் இதுக்கிட்டலாம் சின்ன சின்னதாக இது மாதிரி எவ்வளோ கிட்ட சிசர் கட் போட முடியுமோ நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து திரும்பும். ஸோ அந்த தையலில் படாமல் நம்ம இதை மாதிரி நேச்சஸ் வந்து போட்டுங்க. இப்போ வந்துட்டு கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சு கிளாத்து நம்ம விட்டுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடுறதுக்கு முன்னாடி அப்படியே மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தையல் நேராக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பேக் பீஸ் தைச்சிக்கிட்டேன். இப்போ அப்படியே பரட்டி எடுத்துப்போம்.
இது வந்து ஸ்டோன் இருக்கிறனால நம்ம வெளிப்பக்கம் எட்ஜில் தையல்லாம் போடலை, ஏன்னா ஸ்டோன் கண்டிப்பாக அடிப்படும். எந்த இடத்துலையுமே கேப் அதிகமாக இல்லை, ரொம்ப நெருக்கம் இருக்குது இந்த டிசைன். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த டிசைன் அப்படியே கையாலே எடுத்துட்டு மறுபடிக்கு ஹெம்மிங் வந்து உள்பக்கமாக கொடுத்து ஹெம்மிங் பண்ணிக்கலான்ட்டு வெளிப்பக்கம் நான் வந்து தையல்லாம் எதுவும் போடல. தையல் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்டோன் வந்து உடஞ்சிரும். நம்ம நார்மலாக வந்து அந்த ஸ்டோனுக்கு இடையில விட்டு ஹெம்மிங் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் ப்ளவுஸில் இது மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கான ப்ளவுஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தைக்கணும் நம்ம. ஸோ அதில் உள்ள டிசைன் அப்படியே கரெக்ட் ஷேப் மாறாமல் நம்ம கரெக்டாக நான் வந்து தைச்சி எடுத்துட்டேன். ஸ்டிப்பாக நிற்கிறதுக்காக நம்ம ஒரு ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நெக் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இன்னுமே நமக்கு வந்து அந்த சிங்கிள் ஃபுட் தேவைப்படாது, ஏன்னா ஃப்ரண்ட் நெக்லலாம் நமக்கு டிசைன் கிடையாது. அதனால் ஃபுட்டு வந்து டபுள் ஃபுட்டு நார்மல் ஃபுட்டுக்கு மாற்றிட்டு நான் வந்து கீழே வந்து இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கிறேன். எங்கேயுமே நம்ம லைனிங் கிளாத்தெல்லாம் திருப்பி நான் தையல் போடலை, அப்படியே சாதாரணமாகவே படிமான தையல் போட்டுட்டேன். பார்டர் கிளாத் அப்படிங்கிறனால நமக்கு ஸ்டிப்பாக தான் நிற்கும். இப்போ அது மாதிரி போட்டுட்டு நெக் சைடு கிளாத்து நம்ம தையல்லாம் போடலனால கரெக்டாக நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா இது மாதிரி எடுத்து விட்டுட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிப்போம். இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் பாருங்கள், கவனிச்சிக்கிட்டே வாங்க. லைனிங் கிளாத்தில் சுருக்கம் இருக்கும். மெயின் கிளாத்து வந்து ஆல்ரெடி நமக்கு இந்த கிளாத்லாம் ஸ்டிப்பாக தான் நிற்கும். லைனிங் கிளாத்தில் கொஞ்சம் சுருக்கம் வரலாம், தப்பே கிடையாது. லைனிங் கிளாத்தை நீங்கள் ஸ்டிப்பாக இழுத்துட்டிங்கன்னா நனைச்சதுக்கப்புறம் சுருங்கும். நனைச்சதுக்கப்புறம் சுருங்குச்சுன்னா மெயின் கிளாத்தில் வந்து கண்டிப்பாக லூஸ் கொடுக்கும். ஸோ லைனிங் கிளாத்தில் கொஞ்சம் லூஸ், அதாவது கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் பரவாயில்ல. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்கிறேன் நான் வந்து லைனிங் கிளாத்தை. மெயின் கிளாத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் லூஸ் கொடுக்கவே கூடாது, ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி தைக்கணும். இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் மிஸ்டேக் வராது. ஸோ ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் பேக் சைடு. டாட் மட்டும் நான் வந்து ஃபைனலாக பிடிச்சி காட்டுறேன். பேக் பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லீவுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒட்டு போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒட்டு போடாமல் இருக்கிற ஸ்லீவ் வந்து நமக்கு ரைட் சைட்ஸ் வர மாதிரி நம்ம தைச்சிக்கணும். இப்போ ஸ்லீவோட ஃப்ரண்ட் இது மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுருக்கோம்ல, அதை இது மாதிரி மடிச்சுட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டோம்னா நமக்கு எல்லா இடத்துலையும் அந்த அச்சு வந்து இருக்கும். அது வந்து நேராக தையல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரைட் ஸ்லீவில் தைக்கணும் அப்படின்னா மெயின் கிளாத்தில் ரைட் சைடு மேடை வச்சுருக்கோம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தில் ஃப்ரண்ட்டு உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை ஃபஸ்ட்டே வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதை மாதிரி தைச்சிட்டு நம்ம திருப்பி தையல் போடும்போது இது வந்து ரைட் ஸ்லீவாக வந்துடும். ப்ளவுஸ் தைக்கும்போது மெயினாக வந்து ப்ளவுஸில் நமக்கு லெஃப்ட் ரைட்டு மாறாமல் வசம் மாறாமல் தைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாறிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் பிரித்து பிரித்து தைக்கணும். பிரித்து பிரித்து தைச்சோம்னாலே கிளாத்தில் நிறைய நூல், அதாவது பிசுறு கிளம்ப ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக் இல்லாமல் தைச்சிட்டிங்கன்னா பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ அதை மாதிரி கரெக்டாக வந்து நம்ம தைச்சி எடுத்ததுனால இப்போ இது வந்து ரைட் ஸ்லீவ் வந்து நமக்கு வந்துடும். அடுத்த ஸ்லீவ் தைக்கும்போது நினப்பா வசம் மாறாமல் நீங்கள் பேக் சைடு முடிச்சிருக்கோமா, அடுத்த கிளாத் ஆரம்பிக்கும் போது பேக் சைடு வச்சு ஆரம்பிக்கணும். அப்போ அது லெஃப்ட் ஸ்லீவுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த வந்து ஒட்டு போடுறதுக்கு கொஞ்சம் அகலமான பார்டர் கிளாத் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி நான் அந்த மாங்காய் ஸ்டோனுக்கு பக்கத்தில் வர மாதிரி தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டால் கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சு, அதை மறுபடியும் வந்து சரி பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இன்னொரு பார்டர் கிளாத் இருக்குது பாருங்கள், அது நீட் வந்து அவ்வளோவா பத்தலை, அதனால் நம்ம ப்ளைன் கிளாத் இருக்குல்ல அதில் வச்சு ஜாயின் பண்ணிப்போம். பார்டர் கிளாத் வந்து பார்டர் வந்து நமக்கு அவ்வளோதான் இருக்குது, அதனால் இன்னொரு பக்கம் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸில் உள்ள கிளாத்தையே அப்படியே கொடுத்துக்கிறேன். நான் பார்டர் இல்லைன்னா பரவாயில்ல, அது அடிக்கை பக்கம் போயிடும். ஸோ இது மாதிரி படிமான தையல் போட்டுருங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஸ்லீவில் வந்து அந்த மாங்காய் டிசைன் வந்து சென்டராக வர மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு பார்க்குறோம். எனக்கு கொஞ்சம் வந்து மேலே வந்து கரெக்டான அளவில் வச்சோம்னா மேலே வந்து கிளாத் பத்தலை, அதனால் கீழ்ப்பக்கமாக கிளாத்தை வந்து இதை மாதிரி இழுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணுறோம். 1/4 இன்ச் அளவுக்கு லைனிங் கிளாத்தை கீழ்ப்பக்கமாக இறக்கி வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் ஸ்லீவுக்கு பேக் சைடு முடித்தோம் அந்த ஸ்லீவில், இப்போ அதே பேக் சைடு வச்சு ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது ஸ்லீவ் வந்து வசம் மாறாது. நார்மலாக இப்போ வந்து லைனிங் கிளாத் பக்கம் நான் திருப்பிலாம் தையல் போடல, அப்படியே சும்மா அப்படியே மடிச்சுட்டு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் நான் வந்து கட் பண்ணிவிட்டு
கட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போடுறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப லாங் வீடியோவாக தான் இருக்குது. ஸ்டிச்சிங் வந்து ஓரளவு புரிகிற மாதிரியும் ரொம்ப சீக்கிரமும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கட் பண்ணுறதெல்லாம் அதனால் காட்டல. இப்போ வந்து பெல்ட் கிளாத் வந்து நம்ம தச்சுட்டு கட் பண்ணலான்னு சொன்னல, அதுக்கு முன்னாடி பேக் பீஸை இதை மாதிரி 2ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட் பீஸ் இதை மாதிரி ஷோல்டர் சைடும் ஆம்ஹோல் சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பெல்ட் கிளாத்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் அளந்து எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்டில் 3 இன்ச் இருக்குது, பேக்கில் 2.5 இன்ச் இருக்குது. தையலுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம கட் பண்ணணும் கீழே தைச்சதுக்கு அப்புறம். இப்போ இந்த மார்க்கிங் நல்லா அழுத்தமாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே விரலால் வச்சு அழுத்தினோம்னா 2 பக்கமும் அந்த அச்சு வந்துடும். ஸோ இது மாதிரி 2 பக்கமும் நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மெயின் கிளாத்து இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பெல்ட் வந்து தைச்சி எடுத்துப்போம். பெல்ட் கிளாத்துக்கு 2 கிளாத்து தான் நம்ம கட் பண்ணோம். நமக்கு தேவையான அளவுக்கு லைனிங் கிளாத் வந்து நீளம் போதும். ஒரு 1/2 இன்ச்சு மடித்து இந்த மாதிரி விரலால் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வேஸ்ட்டு கிளாத் இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறேன். 2வது மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே வைக்கிறேன். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுப்போம். நம்ம விரலால் தேய்ச்சி எடுத்தோம்ல அந்த அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தைச்சி எடுத்துடலாம். தைச்சிட்டு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு அளவு மாறாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெல்ட் வந்து நம்ம கட் பண்ணும்போதே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வைக்கிறது ஒரு தான். எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அப்படியே திருப்பிட்டு லைனிங் கிளாத்தை ரைட் சைடு திருப்பி படிமான தையல் போட்டோம். இப்போ மறுபடியும் திருப்பிட்டு ஒரு ஃபுட் அளவோ இல்லது ஒரு 1/4 இன்ச்சும் விடலாம், இல்லைனா எட்ஜில் கூட தையல் போட்டுக்கலாம். அது நம்ம சௌரியம் தான். இப்போ அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பட்டியோட நீளம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு மொத்தமாக 12 இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணி 11 இன்ச்சு இந்த நீளம் எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணோம், 4 இன்ச்சு. பேக்கில் 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு. அரை இன்ச்சு தையலுக்கு நீங்கள் சேர்க்கும் போது என்ன செய்யுங்க, ஒரு ஃபுட் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே வச்சு நீங்கள் இதை மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ்டேக் வராது. ரொம்ப சுகராக வச்சு கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபுட் அளவுக்கு அதிகமாகவே தையலுக்கு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. பெல்ட்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துப்போம். நான் வந்து அடித்து திருப்பில் இதுக்கு வந்து நெக் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். ஸோ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் எப்போதும் போல தான் கொஞ்சம் கூட இழுக்காதீங்க. ஏன்னா கிராஸ் கட் ப்ளவுஸு கிராஸ் கட் வந்து ஆல்ரெடி நீளம். சாதாரணமாக இழுத்தோம்னாலே நீளம். இல்லை தைக்கும் போது நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு கிளாத்தை இழுத்து தைச்சிட்டிங்கனாலும் அளவு வந்து மாறிடும். ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து இழுத்தே தைக்கக்கூடாது. நார்மலான கிளாத்தையே இழுத்து தைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப கிராஸ் கட்டிங்கில் வந்து வர மிஸ்டேக் வந்து இந்த மாதிரி இழுத்து தைக்கும் போது தான் வரும். அளவு வந்து மாறிடும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். அந்த லெஃப்ட் ரைட் வசம் மாறாமல் இருக்கணும்னா கிளாத் வந்து ஃபஸ்ட்டே கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி எடுத்துங்க. இதை மாதிரி இந்த வசம் மாறாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் இதை மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம டாட்லாம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கை வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் வந்து ஹூக் பெட்டி ஐப்பட்டிக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த அளவுக்கு இருக்க கிராஸ் வந்து ஏற்கனவே இருக்குதுல, அதை வந்து கிராஸ் பீஸ் 1 இன்ச் அகலம் வச்சு நான் வந்து பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 மீட்டர் கிளாத் எடுத்தோம். என்னோடய சைஸ் ப்ளவுஸ் வந்து 39க்கு 1 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து இந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ கிராஸ் பீஸ் எப்போதும் போல தான் நெக் ஷேப்பு கொடுத்து தைப்போம்ல, நெக் ஷேப் எப்படி கிராஸ் பீஸ் கொடுத்து தைப்போம்ல அதே மாதிரி தான் அடித்து திருப்பியும் தைக்கலாம். இதை மாதிரியும் தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக இதுவும் ஒரு மெத்தடு. பேக் சைடு நம்ம வந்து ஆல்ரெடி டிசைன் இருந்ததுனால அப்படியே தைச்சிட்டோம். ஃப்ரண்ட் ஷேப்பில் வந்து இதை மாதிரியும் தைக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக எப்போதும் போல் நம்ம நெக் ஷேப் எப்படி தைப்போமோ அதை மாதிரி தைச்சிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணுறதும் தையல் போடுறதும் நம்ம விருப்பம்தான். நான் வந்து இதில் தையல் தான் போட்டிருக்கேன். இதுவே ஹெம்மிங் வேணும்னா நீங்கள் அப்படியே ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். நான் அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் அளவில் தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெளிப்பக்கம் திருப்பி எட்ஜில் தையல் போடுவோம்ல, அதை மாதிரி தான் நான் வந்து இந்த நெக் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நெக் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைக்கும் போதும் நமக்கு நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். அப்படி அடித்து திருப்புறதும் இதை மாதிரி தைக்கிறதும் நம்மளோட விருப்பம் தான். ஸோ நெக் ஷேப் வந்து நான் 2 பக்கமும் ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக அப்படியே டாட் பிடிச்சிக்கிறேன்.
டாட் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டான அளவில் டாட்லாம் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்டிச் போடல, லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கு பதிலாக. இது லாக் ஸ்டிச் உங்களுக்கு வரலன்னா அப்படியே திருப்பி 2 தையல் போட்டுங்க நீங்கள். சென்டர் டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாகவே நான் பிடிச்சிருக்கேன். கட்டிங்கில் வந்து மெயின் டாட் என்ன அளவுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஆம்ஹோல் கிட்ட வர டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஷேப்பில் கிராஸாக எடுத்திருக்கேன். இந்த ஆம்ஹோல் கிட்ட வர டாட் மட்டும் பார்த்துங்க, ரொம்ப கீழே தள்ளி போடாமல் கொஞ்சம் மேல் பக்கமாகவே எந்த இடத்துல நமக்கு சுருக்கம் வருமோ அந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த டாட்டை வந்து பிடிச்சிங்க. அப்போ தான் இந்த ஆம்ஹோல் கிட்ட வர சுருக்கம் வந்து வராது. இப்போ இந்த பெல்ட் ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் வசம் வந்து கரெக்டாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பெல்ட் கிளாத்தோட ரைட் சைடு மேலே இருக்குது. இப்போ ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது. இது ஒரு வசம். இது வந்து லெஃப்ட் பக்கம் வர்றது அப்படியே. இது மாதிரி தைச்சிட்டு கீழ்ப்பக்கம் திருப்பி இந்த ஜாயிண்ட்டை ஒரு ஃபுட் அளவு தையல் போட்டோம். இப்போ எட்ஜில் தையல் போட போகிறோம். கிராஸ் 2.25 வேணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு ஹூக் பட்டி ஜாயின் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் வந்து நம்ம இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீஸை ரைட் சைடு மேலே வைக்கிறோம். அப்படியே உள்ட்டா ஃபஸ்ட்டு இந்த பக்கத்துக்கு தைக்கும்போது பெல்ட் கிளாத்து ரைட் சைடு மேலே இருந்துச்சு, ப்ளவுஸ் ராங் சைடு மேலே இருந்துச்சு. இப்போ ப்ளவுஸ் ரைட் சைடு மேலே இருக்குது, பெல்ட் கிளாத் ராங் சைடு மேலே இருக்கும். இந்த வசம் மட்டும் கரெக்டாக தைச்சிட்டோம்னா லெஃப்ட் ரைட் மாறாது. அப்போ நம்ம பிரித்து தைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைச்சிட்டு வந்தோம்னா நமக்கு மிஸ்டேக் வராது. ஸோ அவ்வளோதான், நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டுமே தைச்சி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டுக்கு வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணிப்போம். ஐப்பட்டிக்கு வந்து ஒரு 4.5 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன். நான் அப்படியே ஸ்கேல் வச்ச மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாலாம் கட் பண்ணல. இப்போ நீங்கள் தைச்சி பழக பழக நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்பீடாக தைக்கும்போது சில விஷயங்கள் கிராஸாக கட் பண்ணியிருந்தா கூட ஸ்டிச்சிங் போடும்போது நமக்கு எந்த இடத்துல நேராக வருதா கிராஸாக வருதாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். கிளாத்து கிராஸாக இருந்தால் கூட ஸ்டிச்சிங் வந்து நேராக போடுறதுக்கு பழகிட்டோம்னாலே நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸோ இப்போ 1/2 இன்ச்சில் இந்த 4.5 இன்ச்சு கிளாத்தை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி மெயின் கிளாத்தோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். மேல் பக்கமும் கீழ் பக்கமும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தோம். அதை அப்படியே மடிச்சுட்டு ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் தெரியாத அளவுக்கு அந்த ஐப்பட்டியை வந்து அப்படியே மறைச்சி எட்ஜில் தையல் போடுறோம். கீழே இருக்கிற கிளாத்தையும் அதே மாதிரி மடித்து தையல் போட்டுக்கிறோம். ரொம்ப சிம்பிள் ஃபினிஷிங் தான், வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். இதில் மிஷின்லேயே ஐ வைக்கிறதும் கையால் ஐ கட்டுறதும் நம்மளோட சௌரியம். நான் வந்து கையால் தான் ஐ கட்ட போகிறேன். ஸோ ஐப்பட்டி ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹூக் பட்டி தைக்க போகிறோம். 2.5 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பக்கம் வந்து கட்டிங் வந்து கிளாத் வந்து கிராஸாக கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மடித்து தைக்கும்போது அந்த கட் பண்ணியிருக்கிற இடம் வந்து உள்பக்கமாக போயிடும். ஸோ சில விஷயம் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தைக்கிறதுக்கு யோசித்து தைச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு அப்படியே மடிச்சுட்டு ரெண்டுமே சரி, ஹூக் பட்டியும் சரி ஐப்பட்டியும் சரி 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். மேலே வந்து நமக்கு கிராஸாக தான் வரும், ஸ்ட்ரைட்டாக வராது. சேம் அதே தான், கீழே உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டுக்கிறோம். இப்போ இதை மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டுமே நமக்கு செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து பேக் சைடு வச்சு ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் நம்ம என்ன அளவு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு கரெக்டாக தையல் போட்டுருங்க. கூட குறைச்சி இல்லாமல் கரெக்டாக தையல் போடும்போது நம்ம கழுத்து அகலம் வந்து கரெக்டாக வரும். ஸோ 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டுட்டு அப்படியே விட்டாலும் விட்டுலாம். அப்படி இல்லையா நான் இன்னொரு தையல் போடுவோம் பாருங்கள், அதை மாதிரி போட்டுடுங்க. கார்னர்கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிசிறு வெளியில் தெரியாமல் இருக்கும். அதுக்காக நூலை வந்து எப்போவுமே கையோட க்ளீனாக கட் பண்ணிட்டிங்கன்னா தைக்கும்போது நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை பேக் சைடு திருப்பிட்டு வெளிப்பக்கத்தில் அப்படியே எட்ஜில் தையல் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து உள்பக்கமாக மடங்கிடும். அதுக்காக நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்ஹோல் நம்ம என்ன தான் கரெக்டாக வெட்டியிருந்தோம்னாலும் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம்னா தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கம் ரெண்டையும் சேமாக வச்சுட்டு ஒரு பின்னு போட்டுங்க. பின்னு போட்டுட்டு அப்படியே ப்ளவுஸ் இது மாதிரி திருப்புங்க. டாட்டெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்ருங்க. பேக்கு ஃப்ரண்ட் இதை மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு உடம்போட சுற்றளவு பேக்கில் என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு நேராக ஃப்ரண்ட்லேயும் இது மாதிரி மார்க் பண்ணிங்க. நான் எப்போதும் இந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸையும் நான் அது மாதிரியே இழுத்து அளம்பேன். எப்போதுமே பேக் சைடு 9.25 வச்சோம்னா அதை விட 1 இன்ச்சு வந்து கிராஸ் கட்டிங் வந்து இழுத்து அளக்கும்போது நமக்கு அதிகமாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் வந்து நமக்கு 2.25, அதை வந்து
பக்கத்தில் 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். அதுக்குள்ளே கிளாத்தை விட்டுட்டு லைட்டாக எக்ஸஸாக இருக்குது பாருங்கள். அப்படியே பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத் நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது கரெக்டாக தெரியும். ஸோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். வேறு எந்த கரெக்ஷனுமே ஆம்ஹோலில் இல்லை. கிளாத் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயிண்ட் எப்படி பார்க்குறேன், என்னோடய மெத்தடில் அளந்து பார்க்கும்போது கொஞ்சமாக ஸ்லீவ் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். சுற்றி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். 2 பக்கமும் சேம் அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டரும் இதை மாதிரி வச்சுட்டு ஷோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து நான் இப்போ மோஸ்ட்லி வந்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறது எல்லாமே இப்போ ஈஸியாக புரியணுங்கிறத ஷோல்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு ஆம்ஹோல் கட்டிங்கும் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் கட்டிங்கும் ஸ்லீவில் உள்ள ஆம்ஹோல் கட்டிங்கும் மேட்ச் ஆகுது கரெக்டாக. ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்டான அளவுகள் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பக்கம் ஸ்லீவ் வந்து லைட்டாக வெளியில் வரும். ஏன்னா அங்கே ஒரு 3/4 இன்ச்சும் கீழே தானே நம்ம உள்ளே குடஞ்சி கட் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு வெளியில் வந்து ஸ்லீவை லைட்டாக வெளியில் தள்ளின மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நம்ம தைக்கும்போது சரி பண்ணோம்னா கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். அப்படியே திருப்பி 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சைடு வந்து பிசுறு தெரியாமல் தைக்கலான்னு நினச்சேன். இப்போ வந்து ஸ்லீவில் வந்து நமக்கு 1/2 இன்ச்சு தான் கிளாத் இருக்குது. மெயின் கிளாத்தில் வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து 2 இன்ச்சு விட்டுருக்கோம். ஆனால் ஸ்லீவில் வந்து கம்மியாக இருக்குண்ணா, அதனால் இதை வந்து சைடு வந்து பிசுறு இல்லாமல் தைக்கல. இப்போ ஷோல்டர் வந்து நமக்கு ஸ்லீவ் ரவுண்ட்லாம் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணோம். இடுப்பு வந்து 33 இன்ச்சு. ஒரு பக்கத்துக்கு 7.25 நான் மார்க் பண்ணுறேன். ஹூக் பட்டி பக்கம் ஹூக் பட்டியோட சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து என்னவோ அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும் கையை எடுக்காமல் அப்படியே நிப்பாட்டிட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட் எடுத்தது அப்படியே பிடிச்சிட்டு தையல் போடுங்க. இதை மாதிரி தைக்கும்போது நமக்கு எந்த கிளாத்தும் முன்ன பின்ன நகராமல் இருக்கும். ஸோ ஸ்லீவுக்கு ஈக்குவலாக நான் கிளாத்து விட்டு உடம்போட கிளாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, நம்ம இல்லைன்னா ஸ்லீவுக்கு வந்து நான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கணும், இன்னும் டைம் அதிகமாகும். அப்படிங்கிறனால நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஃபினிஷிங்காக வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ இருக்குது நம்ம சேனலில். தேவைப்படுறவங்க பாருங்கள், எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்குறேன். ஒரு சைடு வந்து இடுப்பு பாகத்துலேருந்து ஜாயின் பண்ணோம் சைடு, இன்னொரு பக்கம் வந்து ஸ்லீவ் பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரோம். சேம் அதே தான். முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே தச்சு நிப்பாட்டிட்டு அப்படியே கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து இடுப்பையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும் கையை எடுக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உள்ள இடுப்பு பாகத்தையும் கையால் பிடிச்சிட்டு எங்கேயும் நகர்த்தாமல் கிளாத்தை லைட்டாக 2 கிளாத்தையும் ஈவனாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துங்க. இதே மாதிரி ஒரே ஈவனாக கிளாத் இருக்கும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸ்லீவ் கிட்ட அதிகமாகவும் உடம்புக்கிட்ட கம்மியாகவும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு ஆம்ஹோல் ஜாயிண்ட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு. 2 ஸ்லீவ்லேயும் ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்குது. 7 இன்ச்சு இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ எக்ஸஸாக வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு இல்லைன்னா 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நான் வந்து ஒரு 3 தையல் போடுறேன். ஒரு சிலர் 4 தையல் கூட போடுவாங்க. நான் வந்து 3 தையல் போட்டுக்கிறேன். இந்த தையல் போடுறதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். இப்போ இதை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன், எல்லா கிளாத்தையும் சேர்ந்தா மாதிரி இதை மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு இப்போ உடம்பு பீஸில் மட்டும் நான் சின்ன சின்னதாக வந்து சிசர் கட் கொடுத்துக்கிறேன். 1 இன்ச்சு 1 இன்ச்சு இந்த மாதிரி கேப் விட்டு கட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப பிசுறு வராமல் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளாத்தை வந்து நம்ம ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணோம். கண்ணாப்பினான்னு இழுக்காமல் தைச்சோம்னாலே நமக்கு பிசுறுலாம் பிரிஞ்சு வராது. இந்த கிளாத்லாம் ரொம்ப பிசுறு வரக்கூடியது. நம்ம தைக்க வேண்டிய இடத்துல தைச்சோம்னா பிசுறு வராமல் தைக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு நான் ப்ளவுஸை வச்சு அளந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச்சு கிளாத் இருக்குது நமக்கு. அந்த 2.5 இன்ச்சை 2ஆக ப்ளவுஸை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சைடு ஜாயின்லேருந்து முதுகு பக்கம் வரைக்கும் 9.5 இருக்குது. அதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இதை மாதிரி ஒரு 4 இன்ச்சு நீளமும் 2.5 இன்ச்சு அதிகமாக இருந்துச்சுல, இதில் 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு நம்ம அதிகமாக வச்சு டாட் பிடிச்சிக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அதிகமாக வச்சுருக்கோம். அப்போ 2 பக்கமும் நமக்கு 2.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இதுவே 2 இன்ச்சு தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இது ப்ளவுஸோட ஃபைனல் லுக்கு. ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபிட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் கட் பண்ணுங்கள். 38 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து ஆம்ஹோலில் நான் சொன்ன அந்த கட்டிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி தைங்க, ரொம்ப கரெக்டாக வரும். இதில் எனக்கு சென்டரில் எங்கேயுமே ஹூக் மாட்டினதுக்கப்புறம் கேப்லாம் இல்லை, ரொம்ப ஃபிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தைச்சி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.